ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் பச்சைப்பயிறு, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்து இதை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு 10 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இதையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் செப்ரேட்டாக வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப வதக்க தேவையில்ல, கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் மாவில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் நல்லா தின்னாக இந்த மாதிரி ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் தோசையை விட அதிகமாக ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வெந்ததும் திருப்பி போட்டு திரும்பவும் எண்ணெய் ஊற்றி செவந்ததுக்கப்புறம் எடுத்தால் சூப்பரான அடை தோசை ரெடி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பாய்.